ஒரு கேள்வியும் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்விதான். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து பிடிஎன் கடன்ல வந்து இப்ப இருக்காங்க இல்லையா? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சில பேர்னால கட்ட முடியுது. சில பேர்னால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இதுக்கு வரைக்கும் வந்து கட்ட முடியாம இருக்கு. ஏன்னா அவங்க வேலை இல்லாம இருக்காங்க. ஏன்னா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? சோ அப்ப அதனால வந்து இப்ப இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, "For now I am having PTN commitment only. Can get house is it advisable?" அப்படின்னா கேக்குறாங்க. தாராளமா இட்ஸ் வில் பி அட்வைசபிள். ஸோ இப்படி நான் தாராளமா முடியும் அப்படின்னு சொல்றதுனால ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களோட பிடிபிடிஎன் பேமெண்ட் வந்து சகோதரி சொன்ன மாதிரி நீங்க சரியான முறையில கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேலை இருக்கு, இல்ல எனக்கு வேலையும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சீர்தூக்கி பார்க்கணும் முதல்ல. ரெண்டாவது நீங்க சரியா கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு, நீங்க அதை எந்த முறையில நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப பிடிபிடின்னு நம்ம சொல்றப்ப வந்துட்டு இது ரொம்ப கூட உள்ள பேமெண்டா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பிடிபிடின்னு சொல்றப்ப எல்லாத்துக்கும் ஒரு 100 வழியில இருந்து 200 வழி வரைக்கும் கட்டுவாங்க. பொதுவான உள்ள ஒரு உதாரணம் என்னன்னா 100 வழியில இருந்து 200 வழி வரைக்கும் கட்டுவாங்க. சோ இப்ப இதை நீங்க சரியான முறையில நீங்க கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுவே நீங்க சரியா கட்டல, எனக்கு நான் டிப்ளமாக்கு எடுத்த பிடிபிடின்னு வந்து டிகிரி படிக்கிறப்ப எனக்கு கட்ட சொல்லிட்டாங்க, ஆனா நான் சொல்லல, நான் பாட்டுக்கு டிகிரி படிக்க ஆரம்பிச்சுட்டேன். அது எனக்கு இப்ப பிடிபிடி சித்தோஸ் ரிப்போர்ட் செக் பண்ணா 40 காமிக்குது, 30 காமிக்குது அப்படின்னு சொல்றப்ப இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஒண்டிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். உங்க பக்கத்துல இருக்கிற பிடிபிடி ஆபீஸ்க்கு போங்க. அங்க போய் என்னோட அக்கௌண்ட நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லுங்க. 300 வெள்ளி மட்டும் கட்டி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுனா மட்டுமே போதும். அடுத்த மாசமே நீங்க ப்ராப்பர்ட்டிக்கு லோன் அப்ளை பண்ணலாம். ஓகே. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே. சோ அப்போ வந்து கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம இந்த தகவலும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஒரு தகவல் தான். சோ அந்த வகையில ஐயா மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. அது மட்டுமின்றி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, சில நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் பதில் வேணும். அது மட்டும் இல்லாம ஐயா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்பு கொள்ள முடியும். சோ கண்டிப்பாக வந்து அவருடைய டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க போயிட்டு மெசேஜ் பண்ணலாம். சோ அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து போட்டுருங்க. ஓகே, போட்டுருவாங்க நம்ம அட்மின். ஓகே.